முருகா, கந்த சஷ்டி அதுவுமா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அன்னைக்கு அடிவாரத்துல ஒரு வத்திப்பெட்டியை காமிச்சு என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச. அதே வத்திப்பெட்டியில தான் இன்னைக்கும் விளக்கேத்துற. என்ன குச்சி மட்டும் வேற, பொட்டி அதேதான். முருகா சண்முகா வேலாயுதா அப்பனே. ஐயா, யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அப்படியா? தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. அப்படியா? போன மாசம் வந்தப்ப மாப்பிள்ளை பையனை கையோட கூட்டிட்டு வர சொல்லி சொன்னீங்களா? அவங்களே வந்திருக்கிறாங்களா? பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா அவங்க தவறி ரொம்ப வருஷமாச்சு. மாப்பிள்ளைக்கு எல்லாமே நான் தான். மாப்பிள்ளை பையனை எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆமா, மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? மாப்பிள்ளை பேருக்கு தஞ்சாவூர்ல 500 ஏக்கர் நிலம் இருக்கு. சாபாஷ். மாப்பிள்ளைக்கு உழ தெரியுமா? அவர் எங்க உழணும்? உள்றதுக்கு தான் டிராக்டர் வச்சிருக்காரு. சாபாஷ். மாப்பிள்ளைக்கு டிராக்டர் ஓட்ட தெரியுமா? அவர் எங்க ஓட்டணும்? அதுக்கு தான் டிரைவர் வச்சிருக்காரு. சாபாஷ். அது மட்டும் இல்லைங்க, கறவை மாடு மட்டும் 1000கணக்குல இருக்கு. சாபாஷ். மாப்பிள்ளைக்கு கறக்க தெரியுமா? ஐயோ, அவர் எதுக்காக கறக்கணும்? அதுக்கு தான் பண்ணையில 300 பேரை வேலைக்கு வச்சிருக்காரு. அது சரி, பண்ணையில வேலை பார்க்கிற 300 பேரும் டிராக்டர் ஓட்டுற டிரைவரும் விவசாய தொழிலாளிகளும் ஐயா ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை சோத்துக்கு என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் வித்து பணமாக்கிட்டு பட்டணத்துக்கு வராரு. வந்து என்ன பண்ண போறாரு? இருக்கிற பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டுட்டு வர்ற வட்டியில காலாட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமே. ஐயா பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அடச்சே, என்னங்க நீங்க சம்பந்தம் பேச வந்தவங்க கிட்ட அபசகுனமா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரியா, எனக்கு இந்த சகுனம் ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. வந்ததுல இருந்து மாப்பிளைய பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். எதுக்கு? ஒரு மனுஷனுக்கு வாழ்வும் வரலாம், தாழ்வும் வரலாம். அப்படி தாழ்வு வரும் பொழுது என் கையால உழைச்சு என் பொண்டாட்டிக்கு கஞ்சி ஊத்துவேன்னு இந்த பாய் ஒரு தடையாவது வாயை திறந்து சொன்னானா, இப்பேற்பட்ட படுபாவிக்கு என் உயிரே போனாலும் என் பொண்ணை நான் கொடுக்க மாட்டேன். எந்திரி, எந்திரிங்கயா. இங்க பாரியா, எனக்கு வரப்போற மாப்பிளைக்கு சொத்து பத்து இல்லைனாலும் பரவாயில்லை. அவன் சுயமரியாதை உள்ளவனா இருக்கணும், சொந்த கால்ல நிக்கணும். நான் 3 எண்ணத்துக்குள்ள மரியாதை இந்த வீட்டை விட்டு ஓடிருங்க, இல்ல என் வேலைக்காரனை விட்டு வெட்டுவேன். ஜோசியர் சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு சுக்கிரதசை வந்துரும் இல்ல? ஐயோ ஐயோ, எத்தனை தடவை சொல்றது? பெரிய ரோதனையா போச்சு. இங்க பாரு, இப்போ உனக்கு நடக்கிற 7.5 நாட்டு சனியில அப்படி இப்படின்னு 5.5 வருஷம் கழிஞ்சிடுச்சு. மீதி இருக்கிறது 2 வருஷம். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்கேயோ போற. அப்படி நீ போகல, ஜோசியத்தை விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். போதுமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜோசியரே. ஆனா அடிக்கடி ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் சொல்றதை கேட்டு எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகமா? இந்த ஜோதிட பூஷணம் சாஸ்திர சாம்ராட் சாம்பசிவ சர்மா குனிஞ்சு கணிச்ச ஜாதகத்துல சந்தேகமா? வராகமிகரர் கேட்டார்னா வருத்தப்படுவாரு. குழப்பிட்டு இப்ப எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. கொஞ்சம் இரு. எங்க உன் ஜாதகம்? அடியில போய் மாட்டிக்கிச்சு. கரெக்ட், உன் ஜாதகம் தான். சரியா தானே இருக்கு. எப்படி பேசுறோம்? அதுக்கு இல்ல சாமி, ஏன் கணிப்பு சரியா தப்பான்னு நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? பிரசனத்துல பாக்குறேன். 108க்குள்ள பட்டுன்னு ஒரு நம்பர் சொல்லு பாப்போம். 1.5. அரை முழுசா ஒண்ணு சொல்ல மாட்டியா? இன்னும் 7 நாளைக்குள்ள உனக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஜோசியரே, குறுக்க பேசாதே. அப்படி அது நடந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ராஜயோகம் வரும்னு நான் சொன்ன ஜோசியம் உண்மை. அப்படி 7 நாளைக்குள்ள அது நடக்கலைன்னா என் ஜோசியம் பொய். 7 நாளைக்குள்ள என்னங்க நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம். எதுக்கும் ஜாக்கிரதையாரு. ஏன்னா உனக்கு அது ஒரு கண்டம். அந்த கண்டத்துல உனக்கு உயிர் போனாலும் போகலாம், போகாமலும் இருக்கலாம். அப்படி நீ தப்பிச்சிட்டீன்னா 8வது நாள் வந்து என்ன பாரு, தட்டாம ஒரு வழி சொல்ற.
ஐயோ என்னாச்சுனே என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்ன இங்க வந்து படுக்குற? தலைக்கு மேல சுத்துற ஃபேன் மேல விழுந்துருமோன்னு பயம். சுத்தாத ஃபேன் தான் நேரா விழும், சுத்துற ஃபேன் ஆச்சே உன் தலைக்கு மேல தான் வந்து விழும். இங்க வந்து படுத்துட்ட, சுத்துற ஃபேன் வடக்கு தேக்கு பாத்துட்டா விழும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். கண்டம் கரண்ட்ல கூட இருக்கும். ஐயோ, நான் போய் பழக்கடையில படுத்துக்கிறேன். புழக்கடையில போய் படுத்துட்டா பூச்சி புழு பாம்பு அத்தனையும் அங்கதான் வரும். வேற யாரும் தேவையில்லை, கண்டமா இருக்கிறதுக்கு நீ ஒட்டி போதும். என்னப்பா? இங்க பாரு, நானே கண்டத்தை நினைச்சு கலங்கிட்டு இருக்கேன், இவன் என்ன பயமுறுத்திட்டு இருக்கான். சும்மா இருடி, அவனே பயத்துல இருக்கான், நீ வேற போடி உள்ள. கொஞ்சம் பாரு, நீ வாப்பா. இப்படி பயந்து பயந்து உடம்பெல்லாம் கெடுத்துக்காத. இங்க பாரு, தூக்கம் வரலன்னா கொஞ்ச நேரம் பரமபதம் விளையாடு, உன் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிடும். லக்ஷ்மி, இதோ வந்துட்டேம்மா. காலையில கத்த ஆரம்பிச்சிடுவிய. பிள்ளையாரே, என்ன மட்டும் காப்பாத்துப்பா. என்னது, அதுக்குள்ள 7 நாள் ஆயிடுச்சா? அப்ப என் கண்டம் தீந்துது. விநாயகா, எங்க வண்டிய காணோம்? அடே எரமானங்கட்ட பசங்களா, எங்கடா நான் ஏலத்துல எடுத்த சிவப்பு வண்டியை காணவே காணோம்? அத நம்ம அம்மா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயோ, என் பொண்ணு அந்த வண்டி எடுத்துட்டு போனா. அந்த வண்டிக்கு பிரேக் கண்டிஷனே சரியில்லையடா. இது எங்களுக்கு எப்படி தெரியும்? நிறுத்தும் போதே சொல்லி இருக்கணும். எங்க நாங்க தொழில கத்துக்கிட்டு வெளியே போயிருவோமோன்னு பயந்துகிட்டு மறைச்சு வச்சீங்க. இப்போ அதுல உங்க பொண்ணு மாட்டிக்கிடுச்சு. பெரிய தப்பு பண்ணிட்டேன். I've done a great mistake. பாவம் யங் chap என்ன ஆனாரோ? ஏன்பா, லட்சமா பணம் வச்சிருக்கீங்கல, அந்த காரை ரிப்பேருக்கு விட்டுருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அட, விலை பேசி முடிச்ச காராச்சே, எதுக்கு வீண் செலவுன்னு விட்டுட்டேன். ஹலோ, சக்கரவாணி வீடா? எஸ், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன், அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். யாருமா பேசுறது? இன்ஸ்பெக்டர். அடே வேலு, இங்க வாடா. என்னங்க? இந்தா பேசு. யாரு பேசுறது? இன்ஸ்பெக்டர் பேசுறான். பேசுறா. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? ஐயோ, மூடிட்டு பேசண்டா. என்னங்க பேசுறது? விசாரிப்பாரு, விவரமா சொல்லு. ஹலோ, அப்படிங்களா? 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 ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எதுக்குடா போனை எல்லாம் தொட்டு கும்பிட்டு நன்றி சொல்ற? கும்பிடாம நம்ம பாப்பா ஒரு பையன் மேல காரை ஏத்திருச்ச, அந்த பையன் மரண வாக்குமூலம் கொடுத்துட்டானா. ஐயோ, மரண வாக்குமூலம் கொடுத்துட்டானாமே. என்னன்றா கொடுத்தா? விபத்துக்கு காரணம் கார் ஓட்டுனவங்க இல்ல, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டானா. அப்பா, இதுக்கு ஏன்டா பெருச்சாளி மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படி சொன்ன? இருக்காதே, நான் தானே காரை கண்ணா பின்னான்னு ஓட்டினேன். தப்பு ஃபுல்லா என் மேல தானே. ஏன்பா, அவர் எதுக்காக ஒத்துக்கிட்டாரு? ஏன் ஒத்துக்கிட்டாரு? ஐயோ, எதுக்கோ ஒத்துக்கிட்டான். அடிப்பட்ட அதிர்ச்சியில மூளை கோளாறாய் உளறி இருப்பான். அதை அப்படியே விட்டுருமா, மத்ததெல்லாம் அழிச்சிரு. எவ்வளவு நல்லவரா இருந்தா என்ன காட்டி கொடுக்காம இருப்பாரு. அந்த பொண்ணோட கார் உன் மேல ஏறியும் நீ அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கிறேன்னா அவ வேற யாரும் இல்ல, பத்திரகாளியுடைய சொரூபம். வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு பரிகாரம் பண்ணணும். அத மட்டும் பண்ணல. ஐயோ, கண்டிப்பா பண்ணிடுறேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு புடவை, ஒரு ஜாக்கெட், சைஸ் குத்து மதிப்பு வந்தா போதும். தம்மாம் பூ, இம்மா குங்குமம், அம்மா மஞ்சள், தம்மா துண்டு வெத்தலை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நேரா கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு அவ ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு முன்னால திரும்பி பார்க்காம ஓடியாந்துடணும். அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. பேரு சக்கரபாணி, பிறந்த தேதி 24/6/1934. ஆமா குருஜி, அந்த ஆளுகிட்ட நான் வேலை பார்க்கலாமா? பார்த்தா அந்த ஆள் குணத்துக்கும் என் குணத்துக்கும் சரிப்பட்டு வருமா? வராத மாதிரி தான் எனக்கு ஒரு சந்தேகம். இருந்தாலும் அத உங்க வாயால கேட்டா எனக்கு ஒரு திருப்தி. பின்ன நான் வாயை திறந்தா எத்தனையோ பேருக்கு திருப்தி ஆச்சே. இந்த பார் தம்பி, சரிப்பட்டு வருமானு நீ சந்தேகப்பட்டது சரிதான். ஏன்னா நீ ரிஷப ராசி, ரிஷபம்னா ஏறுது. அவன் விருச்சிக ராசி, தேளு கொட்டோ கொட்டுன்னு கொட்டிண்டே இருப்பான். அதுவும் இல்லாம அவனுடைய விதி எண் 29. கூட்டினா என்ன வரும்? கூட்டினா 2 வரும். 2னா சந்திரன், 8னா சனி.
சனிக்கும் சந்திரனுக்கும் எப்படி இருக்கும்? சதா முட்டிண்டே இருக்கும். பாப்பா வேலையில சேர்றதா முடிவு பண்ணிட்டியா? முடியாதுன்னு சொல்லத்தான் வந்தேன். ஏன்? அடேடே, இவனுங்களை துப்புனதை கண்டு துவண்டுட்டியா? தம்பி, துப்புறது ஏன் வழக்கம், தோளுறது அவனுங்க வழக்கம். கவலைய விடு, உனக்கு வேலை கொடுத்தாச்சு. 1500 ரூபாய் சம்பளம். நீங்க 5000 ரூபாய் கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா நீங்க 2ஆம் நம்பர் ராசிக்காரர், நான் 8ஆம் நம்பர் ராசிக்காரன். 2க்கும் 8க்கும் ஆகவே ஆகாது. ஆகாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டா எப்படிப்பா? ஜோசிய பூஷணம், ஆ, சாஸ்திர சாம்ராட் ஆ, சாம்ப சிவசர்மா சொன்னார். ஆ. யார் அவன்? ஆ? சாண்டோ சின்னப்பா தேவர் புகழோடு இருக்கும் போதே மரணம் அடைவார்னு சொன்னவர். ஆஹா, பக்கத்து வீட்டு பார்வதி பாட்டி கூட பிறந்தவனாலே கொல்லப்படுவார்னு சொன்னவர். ஆஹா. சிற்பிகள் சங்க தலைவர் லோகநாதன் சிலை செய்யும் போது சிலையே மேல விழுந்து சாவார்னு சொன்னவர். ஏண்டா, அவன் சாவறவங்கள பத்தி தான் சொல்லுவானா? வாழறவங்கள பத்தி சொல்லவே மாட்டானா? அவரை பத்தி அவன் இவன் சொன்ன எனக்கு படுகோபம் வந்துரும். அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். என்ன இப்ப சொன்ன என்ன பண்ணிடுவ? இல்ல என்ன பண்ணிடுவேன்னு கேட்டேன். ஏதோ என் பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ணாலே உனக்கு வேலை போட்டு கொடுக்கலாம்னு யோசிச்சேன். யோசிச்சு பாத்தீங்களா? என்ன நான் என்ன பிச்சைக்காரனா? உங்ககிட்ட வந்து வேலை கட்டினா? யோ, என் ஜாதகம் தெரியுமா உனக்கு? You wait for 2 years. After 2 years I'll be a king. என்ன இவ டஸ் புஸ்ன்றான்? அப்பா, அவருக்கு வேலை போட்டு கொடுத்துட்டீங்களா? எவருக்கு? அதான்ப்பா, நான் ரெக்கமெண்ட் பண்ணல, மோகன்ராஜ், அவருக்கு தான். அந்த ஆக்சிடென்ட்டா? ஆமா. அவனை அன்னைக்கே நீ வண்டி ஏத்தி கொண்டு இருக்கணும். ஜனத்தொகையில ஒண்ணாவது குறைஞ்சிருக்கும். அவன் வேலை வெட்டி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறான். இவனை கூப்பிட்டு வேலை போட்டு கொடுத்தா குளறுபடி பண்ணிட்டான். இத பாருமா, அவன் ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க மாட்டான். எவளாவது குழந்தை குட்டியோட வந்தா குத்தகை எடுத்து குடும்பம் நடத்துவான். அப்பா, அவரை பத்தி தப்பா பேசுறீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். அவனை பத்தி நீ ஏதாவது நல்லதா பேசன? என்னடா அது? விலகா பசங்க எப்படி வரானுங்க? ஏண்டா கோபால்னு கூப்பிட்டா குறைஞ்சா புடுவீங்க? சரி கோபால், சௌரியெல்லாம் எப்படி? இன்னும் கவர்மெண்ட் கடன் கொடுத்த காசுல இந்த கறவை மாடை கலந்துக்கின காலத்துக்கு ஓட்டி நிக்கிறேன். நீ ஒழுங்கா காலத்தை ஓட்ட மாட்டேன்னு நினைக்கிறோம். என்னடா பயமுறுத்துறீங்க? பயமுறுத்துறது மட்டும் இல்ல, எச்சரிக்கையும் பண்ண வந்துரும். எச்சரிக்கையா? எதுக்கு? வாத்தியார் தங்கச்சி நீ டாவடிக்கிறியாம? என்னங்கடா அது? என்னென்னமோ சொல்றீங்க. நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே இல்லையாடா. யாரா சொன்னது? அக்காவே சொன்னதா அண்ணன் சொன்னாரு. அந்த பொண்ணே சொல்லிச்சா? அந்த பொண்ணுக்கு என் மேல இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது முன்னாடியே தெரியாம போச்சா? தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பேன்? பவுடர் கீழ பூசிக்கின தலையில வாரிக்கின ஒரு குஜாலா இருந்திருப்பேன். யோ, அவ்வளவு கூட பேரிச்ச உனக்கு? வேற வழியே இல்ல, இருக்கிற கறவை மாடு காம்பெல்லாம் கடிச்சு துப்பிட வேண்டியதுதான். ஏய் லட்சுமிடா, எச்ச பண்ண கூடாது, பாவண்டா. எச்சரிக்கை பண்றோம். இதுக்கு மேல யாரா கூடமா நடந்தா காரியத்துல இறங்கிடுவோம், கவனமா இருந்துக்க. வாங்க. என்னடா அது? ஆசையை உண்டாக்கிட்டு அதிர்ச்சியும் கொடுத்துட்டு போறானுங்க. கறவை மாடா காதலா? அப்பா, யாரா வச்சது? சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி நவம்பர் 3, திருகணிதப்படி செப்டம்பர் 15. எப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மந்தமாத்தான் இருக்கும். என்ன மைக் டெஸ்ட் பண்றீங்களா? இல்ல, உன்னை டெஸ்ட் பண்றேன். எந்திரியா. என்ன ஆள் உயர அருவாளோட ஐயனார் மாதிரி வந்து நிக்கிறீங்க? காம்பவுண்டுக்குள்ள 4 தென்னை மரத்தை பாத்திரப்படாத. உடனே பாளைய சீவரேன் ஓலைய சீவரேன்னு உள்ள வந்துருவீங்களே. நான் ஓலைய சீவ வரல, உன் தலைய சீவ வந்திருக்கிறேன். ஆமையா, இந்த பட்டணத்துக்கு பழனி ஆண்டவன் கொடுத்த 18 ரூபா 10 பைசாவோட மட்டும் வரல, எங்க அப்பன் கொடுத்த வீச்சரோட வந்திருக்கிறேன். இத்தனை நாள் இதுக்கு வேலை கொடுக்கல, இன்னைக்கு வேலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னவோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்க போற மாதிரி இல்ல பேசுறீங்க. இப்ப பேசுற பேச்சுக்கு உன்னை 2 தடவை. ஏயா, 2க்கும் 8க்கும் ஆகாது, 4க்கும் 9க்கும் ஆகாதுன்னு. தப்பு தப்பு, 4க்கும் 7க்கும் தான் ஆகாது. இதுக்கே 3 தடவை வெட்டணும். என்ன இன்னைக்கு வெட்டோட எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போகுது? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கலங்கரை விளக்கம். ஓஹோ. எதிர்காலத்தை நம்பி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஏணி மாதிரி. அதாவது மொத்தத்துல நான் ஒரு ஞானி. என்னன்ற நீ? நீ எந்த கோணியோ, என் பொண்ணு நல்லா வாழணும், அவ்வளவுதானே. அதை எப்படி கொடு, வாழ வைக்கிறேன். உன் பொண்ணு பிறந்தது எப்போ? 1965 மே மாசம். மே, சித்திரை, கத்திரி. அண்ணா ஆடிப்பட்டம் தேடி விதைச்சிருக்கிறா போல இருக்கு. தேதி 2 சுத்தம். கிழமை செவ்வா. அப்பா,
நேரம் ராத்திரி 12 மணி. பிரம்ம ராட்சசம் அலையிற வேலை. ஆமா, உங்க பொண்ணு பிறந்த உடனே உங்க பொண்டாட்டிய முழுங்கி இருக்கணுமே. அவ ஒண்ணு முழுங்கல, ஜன்னி வந்து செத்து போயிட்டா. என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசுறேன், கொடுத்த அருவாளை வாங்கி 2ஆ வெட்டிடுவேன். இத நான் கொடுக்க முடியாது. இத உன் காணிக்கையா அம்பாளுக்கு சாத்த போறேன். சாத்தியா சாத்து, ஆனா என் பொண்ணு நினைச்சவனைய கல்யாணம் பண்ணணும். ஐயோ, உன் பொண்ணை கட்டிக்க போறவன் நாயா பேயா தெருவா அலைவான். அந்த நாய் எப்படியோ அலையுது. என் பொண்ணோட ஆசையும் என் லட்சியமும் நிறைவேறணும். அதுக்காக ஏய், நான் சொல்ற மாதிரி ஒரு ஜாதகம் எழுது. என்னது? நீ சொல்ற மாதிரி என்ன விளையாடுறிய? செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தொழிலுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். இத பாரியா, என்னுடைய வாடிக்கைக்காரங்க விதியை நம்புறாங்களோ இல்லையோ, என்னுடைய வார்த்தையை நம்புறாங்க. அவங்களுக்கு துரோகம் செய்ய நான் தயாரா இல்ல. வேற ஆளப்பார். அம்பாளுக்கு சாத்தனியே அந்த அருவாளை எடு. எதுக்கு? அதாலேயே உன்னை வெட்டத்தான். இது என்னடா அநியாயமா இருக்குது? கத்தி முனையில கிரகங்களை மாத்த சொல்றியே. எல்லாரும் பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுவாங்க, நான் பட்டாக்கத்திய பார்த்து எழுதணும். எழுதுறேன். ஆமா, இந்த செவ்வாயை எங்க போடுறது? உன் வாயில போட்டுக்க. கேதுவே கிணத்துல தூக்கி போடு. முதல்ல கட்டத்தை போட்டுக்கிறேன். இந்தா, சம்பாதிக்கிறதுக்கு வக்கில்ல, மாசம் பிறந்தா ஜோசிய புக்கு. புஸ்தகத்தை அதிசயம் ஆனால் உண்மை. இங்கிலாந்து அரசு எலிசபெத் ஜாதகத்தில் பிறந்த தமிழ்நாட்டு பெண். இவளை மணந்து கொள்பவன் என்னதான் 7.5 நாட்டு சனியால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் இவளை மணம் செய்ததும் குபேரனாகி விடுவான். இந்த ராசிக்குரிய பெண்ணை 27ஆம் பக்கம் பார்க்க. I love you. ஏமா, ஊர்ல இருக்கிற மொத்த சோம்பேறிங்களை வந்துட்டானுங்க, உன் ஒத்த சோம்பேறி இன்னும் காணுமே. அப்பா, ஆழமா சிந்திக்கிற அறிவாளிங்க எப்போதுமே அமைதியா தான் இருப்பாங்க. நீங்க தான் கட்டம் போட்ட அந்த ஜாதகத்தை அவர் கையில கொடுத்தா சந்தேகப்படுவார்னு சொல்லிட்டு கோயில்ல போட்டீங்களே. இந்த கூமுட்ட பைய குனிஞ்சு எடுத்திருந்தான்னா இவ்வளவு கூட்டம் கூடி இருக்காது. குழப்பத்தை உண்டாக்கிட்டானே. ஐயோ, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பேர் கூடி இருக்காங்க. ஹலோ, கொஞ்சம் வழி விடுங்க, உள்ள இருக்காங்க, எனக்கு வேண்டியவங்க. இப்படி சொல்லிதான் 4-5 பேர் உள்ள போயிட்டான். மதுரைக்காரங்க கிறுக்கணுங்களா? திருச்சிக்காரன் இழிச்சவாயனா? அப்ப திருநெல்வேலிக்காரன் ஏமாந்தவனா? யோ, கோயம்புத்தூர்காரன் காதுல பூவா வச்சிருக்கான், சொல்லையா? ஆமா. என்ன லோமா? சேலத்துல இருந்து சும்மாவா கூட்டிட்டு வந்திருக்கேன், இல்ல சேலையை கிட்ட வந்திருக்கேன். போயா, மாவட்ட வாரியா வந்திருக்கானுங்களே. ரஞ்சனி, I love you. ரஞ்சனி, I love you, ரஞ்சனி. அப்பா அப்பா, அவர் கூட்டத்துல சிக்கிக்கிட்டு தவிக்கிறாருப்பா, கூப்பிடுங்கப்பா. வந்துட்டேன். I love you, I love you. I love you, I love you, I love you. பண்ணிக்க. அட கம்னரியா, I love you. கூட்டத்துல பார்த்தப்போ பைஜாமாவோட இருந்தீங்க. அதான் சோறு ஏறி குதிக்கும் போது சொர்ணாய் கவிடுச்சு. எங்க ஜாலியா இருந்தப்பெல்லாம் அந்த ஜாதக விஷயத்தை சொல்ல வேண்டியதானே. எவதார பசங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. எங்க கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? இப்ப வச்சுக்கலாம். வாங்க. ஆனா என் பொண்ணுக்கு வரதட்சணையா 20,000 ரூபாய் கொடுக்கணும். என்னமா சொல்ற? அப்பா, அதானே அதிர்ச்சி ஆயிட்டாங்க பாத்தீங்களா? எங்க பொதுவா இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தானே வரதட்சணையை மாப்பிள்ளை கொடுக்கணும். அது சாதாரண பொண்ணா இருந்தா கொடுப்பாங்க. என் பொண்ணு அப்படி இல்ல. அவ அதிர்ஷ்ட லட்சுமியோட அவதாரம், சொர்ண லட்சுமியோட சொரூபம். அதனாலதான் என் சொந்த பைஜாமாவை சொரி நாய் கொடுத்துட்டு சும்மா வந்து நிக்கிறேன். எனக்கு பைஜாமா முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். அது மட்டும் இல்ல, பந்தக்கால்ல இருந்து பந்தி வரைக்கும், மணவரையில இருந்து மாங்கல்ய வரைக்கும் மணமகன் செலவு. அப்பா, என்னவா? கொஞ்சம் வாங்கல. எங்க ரயில் மாதிரியே ஒரு அப்பன் தள்ளிக்கிட்டே போகணும். என்னப்பா நீங்க அவர் 7,000 தெரிஞ்சும் கூட இப்படி இறக்கம் இல்லாம கேக்குறீங்களே. நீங்க கேட்ட 20,000 ரூபாய்க்கு அவர் எங்கப்பா போவாரு? அம்மா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதிர்ஷ்டம் வரும்ன்ற நம்பிக்கையில அங்கே இங்கே கடனை உடனே வாங்கி பணத்தை என்கிட்ட கொடுத்துருவான். உன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். பணம் கொடுத்தவன் எல்லாம் இவனை நெருக்குவான். நானும் அவனுக்கு உதவ மாட்டேன். ஒரு மனுஷனுக்கு சோதனை வரும்பொழுதுதான் சுறுசுறுப்பே வரும். பட்ட கடனை அடைக்கிறதுக்காக இந்த படுபாவி உழைச்சே ஆகணும். எப்படி நம்ம திட்டம்?
என்னப்பா நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. என் அதிர்ஷ்டத்துக்கு வெறும் 20,000 ரூபாய் தானா? அட்லீஸ்ட் ஒரு 20 லட்சம் கேட்கணும். என்ன இது ஏன் முன்னாலே என் பொண்ணு இழுத்துட்டு போறான்? ஒருவேளை வெளியே வித்து காசாக்கி எடுத்துட்டு வந்துருவானோ? என்னங்க நீங்க உங்க அப்பா உள்ள கூட்டிட்டு போனதும் தகப்பன சரி கட்ட போறீங்க. நான் உங்களுக்கு தாலி கட்டலாம்னு உற்சாகமா இருந்தேன், இப்படி உல்டாவா பேசுறீங்களே. இங்க பாருப்பா, மாமா. இந்த வெட்டி பேச்செல்லாம் வேணாம். 20,000 ரூபாய் குடுக்கறதா இருந்தா உட்கார்ந்து பேசுவோம், இல்லன்னா ஒதுங்கிக்க. அங்க பாத்தியா, திருவாரூர் தேர் இழுக்கிற மாதிரி தெரு முழுக்க கூட்டம். அம்புட்ட என் பொண்ணு இன்டர்வியூக்காக தான். அப்பா தட்டுவடை செட்டி தட்டோட காத்துட்டு இருக்காரு, கூப்பிட்டுமா? செட்டி அவசரப்படாதீங்க, நான் என்ன முடியாது நான் சொன்னேன். அப்ப குடு. இன்னைக்கு அஷ்டமி ஆச்சே, நாளைக்கு நவமி, நாளைக்கு குடு. மார்கழி மாசம் பீட. அப்போ ஒண்ணு செய்வோமா? உட்காருங்க. வர்ற தை 1ஆம் தேதி. இங்க பார், காலெடு. இப்ப பேசு. வர்ற தை 1ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாம். 10 பேர் சாட்சியா பந்தல்ல உங்க எல்லா மேட்டரையும் நான் பைசல் பண்ணிடுறேன். அப்புறம் என்னப்பா? சபை. மாப்ள, பொண்ண கூப்பிட சொல்றாங்களே, கூப்பிடட்டுமா? பின்ன உன் கழுத்துல தாலி கட்ட முடியுமா? பொண்ணை கூப்பிடியா? அதுக்கு இல்ல, பந்தல்ல வச்சு பைசல் பண்றேன்னு சொன்னிய 20,000 ரூபாய், அதை எப்ப கொடுப்ப? தாலி கட்டினாதான் தருவாங்க. என்னது, தாலி கட்டினாதான் தருவாங்களா? யாரு? வந்திருக்கவங்கயா. என்ன வந்திருக்கிறவங்களா? கடங்கிடம் கொடுத்து வச்சிருக்கியா? இல்லையா, மொய் எழுதுவாங்க. மொய் மொய். ஏண்டா மொய்ய நம்பியா வாக்கு கொடுத்த? அப்புறம் என்னையா, எங்கிட்ட ஏலக்காய் எஸ்டேட்டா இருக்கு, உனக்கு வித்து கொடுக்க. என்ன இப்படி பேசிட்டு போறார்? ஏன் ரொம்ப தேவையா? மந்திரத்தை சொல்லியா? அந்த கௌரவ பிரசாதம். என்னங்க இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? அங்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு, பொண்ணை கூப்பிடுங்க. ஒரே வெட்டா வெட்டிடுவேன். யார வெட்ட போறீங்க? உன்னைய. எதுக்கு? பின்னென்னையா, கடனை உடனே வாங்கி பணத்தை கொடுப்பான், பின்னால கஷ்டம் வரும்போது அதை அடைக்கிறதுக்காக உழைப்பான்னு நினைச்சா, இவன் பந்தல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க மொய்ய நம்பி இல்ல கல்யாணம் பண்ண வந்திருக்கான். கரெக்ட். நானும் ஒரு 10 ரூபா மொய் எழுதலான்னு இருக்கேன். அந்த 10 ரூபாய் என்கிட்ட கொடு. ஏன் 10 ரூபா பார்த்ததே இல்லையா? இல்ல, இதை என் பொண்ணுக்காக நான் வச்சுக்கிறேன். ஐயோ, இது என்ன சார் அநியாயம்? மாப்பிள்ளை பையன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். மாப்பிள்ளை உனக்கு ரொம்ப வேண்டியவனா? ஆமா. இப்படி வா. இங்க பாரியா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என்ன கதா காலட்சேபமா பண்ண போறீங்க? நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எவனும் அந்த பரதேசி பயலுக்கு மொய் எழுதக்கூடாது. எழுதினா உன்னைய குனிய வச்சு வெட்டுவேன். நீர் எழுதினா நிக்க வச்சு நேரா வெட்டுவேன். ஆக வெட்டு விழுறது நிச்சயம். ஊர்ல எல்லாருக்கும் ஜாதகம் பாக்குறேன், இன்னைக்கு என் ஜாதகத்தை பார்க்காம வந்துட்டேன் போல இருக்கு. வெட்டு விடாம இருக்கு, என்ன செய்யறது? சோட ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு தம்பி, கூட்டத்துல உங்க அப்பா வேணுமா? போய் தேடு போ. போடா, சாப்பிடுங்க. நல்லா ஒட்ட ஒட்ட நீங்க எல்லாம் மாப்பிளைக்கு வேண்டப்பட்டவங்களா? ரொம்ப நெருக்கமானவங்க. அப்ப எல்லாரும் மொய் எழுதுவீங்க இல்லையா பின்ன? 200 மைலுக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கோம். வெறுங்கைய வீசிக்கிட்டா வந்திருக்க போறோம். ஏதோ எங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 100 எழுதாமலா போக போறோம். ஐயோ பாவம், உங்களுக்கு எல்லாம் விஷயமே தெரியாதா? அவங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் நடந்தப்போ அவங்க தாய் மாமன் 50 ரூபாய் மொய் எழுதிருக்கிறாரு. அதுக்காக அவரை செருப்பால அடிச்சிருக்கு. தாய்மாமன் போய் 50 ரூபாய் எழுதலாங்களா? 5000 ரூபாய் கொடுத்திருந்தாலும் அடிச்சிருப்பாங்க. நான் ஒரு கௌரதிக்காக விசேஷம் நடத்துறேன், நீ என்னையா மொய் எழுதுறது? உன் படத்தை வச்சா நான் வீடு கட்ட போறேன் அப்படின்னு 7.5 அடி அடிச்சிருக்கான். அது என்னங்க 7.5 அடி? அவனுக்கு 7.5 நாட்டு சனி அடிச்சான். இப்ப அந்த செருப்படி கேஸ் சைதாப்பேட்டை கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு விஷயம் பாருங்க, நீங்களாம் சொந்த பந்தமா இருந்தும் கூட அவங்க அம்மாவை பார்த்துக்காம அம்போன்னு விட்டுட்டீங்களா? அந்த காட்டம் வேற அவனுக்கு. இப்ப கல்யாண செலவோட செலவா ஏகப்பட்ட செருப்பு வாங்கி வச்சிருக்கான். ஒருவேளை வாங்கின செருப்பு அத்தனை பேருக்கும் பத்தலைன்னா அடிச்ச செருப்பாலேயே மறுபடியும் அடிப்பான். மேல செருப்பு போகுது பாத்தீங்களா? இங்க பாருங்க, தாலி கட்டின கையோட தப்பிச்சோம் பொழைச்சோன்னு மரியாதையா வீட்டுக்கு ஓடுங்க. சாப்பாடு அட கைய வீட்டுல போய் நினைச்சுக்கிறது, எந்திரிச்சு ஓடுங்கய்யா. எங்களுக்கு எல்லாம் விதியாங்க செருப்படி வாங்கணும்னு. ஓடுங்க. செருப்பால் அடிப்பானே. மாப்பிள்ளை செருப்பால அடிப்பானாயா? மாப்பிள்ளை செருப்பால அடிப்பான்னு சொல்றாயா? மாப்பிள்ளை வெயில செருப்பு அடிப்பானா? ஐயரே, சீக்கிரம் மந்திரம் சொல்லுங்க. மொய் எழுதுறவங்க போயிடுவாங்க போல இருக்கேன். சீக்கிரம் சீக்கிரம் தாலி கொடுங்க, தாலி கொடுங்க. தாலி 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 கட்டி மேல, கட்டி மேல. நம்ம மிச்ச தண்ணியே கட்டு.
1 2 3 4 மணமகனுக்கு அன்பளிப்பு எழுதுறவங்க எல்லாம் மேடைக்கு வந்து 25 ரூபாய்க்கு குறையாமல் எழுதும்படி கேட்டுக்கொள்கிறேன். வருக 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 வாரி தருக வாங்க. எங்க வாரி தர்றது? அம்பிட்டு போயெல்லாம் போயிட்டாருல்ல. இந்த போக்குறா வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மொய் எழுதுனா பணத்தை கொடுத்துறேன்னு ஒரு பொய்ய சொல்லி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேன். இல்லைங்க, எழுதுவாங்க, நம்ம தான் சொன்னாங்க. ஆமா ஆமா, எங்க அம்மாவை காணோம். உன் பவுஷுக்கு எவன்டா எழுதுவான்? அப்பா நீங்க இப்படி திட்டீங்க, நாங்க 2 பேரும் தனி கொடுத்துட்டு போயிடுவோம். ஆமா, இந்த அழகுல தனி கொடுத்துட்டு வேற போறேன். வேணாம், ஒண்ணா இருந்துட்டு போங்க. அதானே. மாப்பிளைக்கு 2 ரூபா, மாப்பிளைக்கு 2 ரூபா போய் சொல்லிடுறேன். கண்ணுங்களா இறங்குடா. சீக்கிரம் சைக்கிள் ரிக்ஷாவிலேயே கண்மணி பூங்காவா? கம்பெனியா மாப்பிள்ளை பிள்ளைக்கு 2 ரூபா மொழியத வந்துடுறேன் நானு. அதான் 200 காசு. எல்லாரும் குடும்பத்தோட வாங்கன்னா இவன் ஒரு பள்ளிக்கூடத்தோடய வந்திருக்கான். இந்த யார் 2 ரூபா மாப்பிளைக்கு மொய் எழுதிக்கோ. வேண்டாங்க, இந்த 2 ரூபா வச்சுக்கோ. மாப்பிளைக்கு நைனா 2 ரூபா மொய் எழுதிருக்காரு. கூச்சப்படாம சொல்லுங்கடா. என்ன சாதாரண ஆள் நினைச்சிட்டீங்களா? மாப்பிளைக்கு மொழி 2 ரூபா எழுதிக்கிறேன். 2 ரூபா மாப்பிளைக்கு 2 ரூபா. நிறுத்தியா? அல்ப 2 ரூபாய் கொடுத்துட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கியே. யார பார்த்து அல்ப அல்ப? உனக்கு சாதாரணமா தெரியல. அந்த 2 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எனக்கு இல்லையா தெரியும். நக்காதரா அப்படியே போட்டு மூழ்கு. இந்தா 2 ரூபாய். மாப்பிளைக்கு மொய் எழுதாத கல்யாணம்னு உலக சரித்திரத்துல என் பேர் எழுதினாலும் பரவாயில்ல. இருக்கிற சோறு பப்படம் பாயசம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுக்க. நீங்க மகராசனா இருக்கணுங்க. என்ன சொன்னீங்க? இல்ல, நீங்க மகாராசனா இருக்கணும்னு சொன்னேன். ஆஃப்டர் 2 இயர்ஸ். என்ன எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? வேலை வெட்டி இல்லையா? தம்பி எங்க போறீங்க? என்ன அவசகுணம் மாத்திரம் கேக்குற? முதல் இரவுக்கு போயிட்டு இருக்கேன். யோ, முதல்ல பாக்கிய கிழவை, அப்புறம் முதல்ல இரவு போலாம். உனக்கு பணம் பாக்கி என்ன? என்ன பாக்கியா? இது பாரியா, மளிகைக்காரரு, சமையல்காரரு, நாயனக்காரரு, பந்தல்காரரு, மொத்த கான்ட்ராக்ட் நான் தான். 101 ரூபா அட்வான்ஸா கொடுத்தியே, 100 ரூபா செல்லல, பாக்கி 1 ரூபா இருக்குது. என்ன பண்ணலாம்? கடையில கமர் கட்டு வைப்பான், வாங்கி தின்னுட்டு வந்துடுறேன்.